வணக்கம் நண்பர்களே. இன்னும் 2 நாள்ல ஏசியா கப் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்தியன் டீம் வந்து பாத்தீங்கன்னா துபாயில ஒரு இன்டென்ஸான ஒரு பிராக்டிஸ் செஷன்ல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்ற மாதிரி நியூஸும் வந்துச்சு. நிறைய பிக்சர்ஸும் நம்ம பார்த்தோம். இந்த பிராக்டிஸ் செஷன் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா சுமன் கில், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ரிங்கு சிங் இவங்க எல்லாருமே நெட்ஸ்ல வேற லெவல்ல விளையாடி இருக்காங்க. அண்ட் ஓரமா சஞ்சு சாம்சன் உட்கார்ந்து அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காருன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போட்டிருக்கு. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா திலீப் இருக்காருல இந்தியன் டீமோட ஃபீல்டிங் கோச், அவரு ஹை கேட்ச் பிராக்டிஸ் வந்து வருண் சக்கரவர்த்திக்கு கொடுத்துட்டு இருந்திருக்காரு. அண்ட் அடுத்ததுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். ஏன்னா ஃபீல்டிங் ட்ரில்ஸ்ல சஞ்சு சாம்சன் இல்லவே இல்லையா. ஓகேங்களா, பேட்டிங் பிராக்டிஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா நெட்ஸ்ல கொஞ்ச நேரம் தான் சஞ்சு பண்ணிருக்காரு. அண்ட் 4வது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, பும்ரா, அர்ஷதீப் சிங், சிவம் துபேலா நெட்ஸ்ல பயங்கரமான போலிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்களா. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, சஞ்சு சாம்சனுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இந்த என்டையர் ஏசியா கப்ல சான்ஸ் கிடைக்கிறது கஷ்டம்ன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஜிதேஷ் சர்மா தான் அதிகமான அந்த விக்கெட் கீப்பிங் ட்ரில்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு போல. சஞ்சு எதனால வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு அவாய்ட் பண்றாங்க, இல்ல அவருக்கு ஏதாவது இன்ஜுரி இருக்கான்னு தெரியல. மக்களே, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.